வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். இந்த ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது, டூ மச் அப்படிங்கிற வார்த்தை. டூ மச் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு அளவு இல்லாமல், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், டூ மச்சாக அதீதமாக செயல்படுறது. இதுக்கு பேர் தான் டூ மச் அப்படிங்கிறது. இந்த டூ மச்சுங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, உணவு விஷயத்தில் டூ மச்சாக நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு எந்த டிவி சேனல்களை எடுத்தாலும் சரி, இல்லை யூடியூப் சேனல்களை எதை திறந்தாலும் சரி, நீங்கள் உப்பை குறைங்க, இல்லை அப்புறம் சர்க்கரையை குறைங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நோய்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நோய் எங்கே பார்த்தாலும் நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சர்க்கரை வியாதின்னு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாம் தொடர்ச்சியாக எதனால் வருது அப்படின்னா நம்ம டூ மச்சாக ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறதுனால அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு ஃபுட்டு அந்த ட்ராக்கே ஒரு டிராஃபிக் ஜாமில் இருக்குதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கடந்த ஜென்ரேஷன், அதாவது நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி, இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இட்லி எப்போல்லாம் சாப்பிடுவீங்க, வடைலாம் உங்கள் வீடுகளில் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, ஆடி அமாவாசை, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில், இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் போட்டால் தான் உண்டு. வடைலாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அது ஆயில் பதார்த்தம், எப்போது ஒரு வாட்டி வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவோம். அது முத நாள் 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அது சொல்லப்பட்டு, நாங்கள் நம்ம வீட்டில் நாளை கழிச்சு இட்லி சுட போகிறோம்னு சொல்லி அப்போதான் ஆரம்பிக்கவே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இட்லி, வடை பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு டிராஃபிக் ஜாமில் இருக்கிறோம். நினச்ச நேரம் நம்மளால் சாப்பிட முடியும். சரி, இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபுட்டை வெளியில் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. நினச்சி பாருங்க, நம்மளோட உடலுக்கு என்ன தேவை, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு கடையில் நம்பி வாங்குகிறோம், ஹோட்டலில். சரி, அதுவும் டெலிவரி மூலம் வாங்குகிறோம். அவங்க எப்படி டெலிவரி பண்ணுவாங்க, எங்கேருந்து அந்த உணவு தயாரித்தாங்க, எப்படி அதை அதில் எவ்வளவு சால்ட்டு போட்டாங்க, என்ன செஞ்சாங்க, எதுவுமே நமக்கு என்ன பயன்படுத்துனாங்க, எதுவுமே நமக்கு அந்த டீட்டெயில் எதுவுமே கிடையாது. நம்ம வாங்குகிறோம், சாப்பிட்றோம், வாழ்கிறோம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போனோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு டிராஃபிக் ஜாமில் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த டூ மச்சாக இருக்கக்கூடிய உணவை கைவிட்டுட்டு ஃபாஸ்டிங்கிற முறையை நம்ம கடைபிடிக்க முயற்சி செய்வோம்.